வெல்கம் டு மை டுடே ஸ்டோரி சேனல். இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை பற்றியது. புராண காலத்தில் தேவர்கள் துர்வாச முனிவரோட சாபத்தினால தங்களோட வலிமையை இழக்கிறாங்க. இழந்த வலிமையை திரும்ப பெறணும் அப்படிங்கிறதுக்காக திருமாலோட உதவியை நாடுறாங்க. அப்போது திருமால் பார்க்கடலை கடைஞ்சா அமிர்தம் கிடைக்கணும், அமிர்தத்தினால சாகா வரத்தை அடையலான்னு சொல்கிறாரு. பார்க்கடலை கடையிற நிகழ்ச்சி ஆரம்பமாகுது. மந்தாரமலை மத்தாகுது, வாசிவி பாம்பு கயிறாகுது. திருமால் கூர்ம அவதாரம் எடுத்து மந்தாரமலையை தாங்கி பிடிக்கிறாரு. தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மற்றொரு புறமும் நின்று பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே ஆலகால விஷம் வருது. விஷத்தோட வீரியத்தின் காரணமாக நிறைய உயிர்கள் இறந்து போகுது. அப்போ அங்கே தோன்றிய சிவபெருமான் அந்த விஷத்தை அருந்துறாரு. அவரோட தொண்டையை விஷம் அடைஞ்சதும் விஷம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக பார்வதி தேவி கழுத்தை இறுக்கி பிடிக்கிறாங்க. அவரோட கண்டம், அதாவது தொண்டை பகுதி நீல நிறமாக மாறுது. இந்த சம்பவத்தினால தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்குது. சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்தி உலகத்தையே காத்து ரட்சிக்கிறாரு. ஆனால் அந்த விஷத்தோட வீரியம் அவருக்கு மயக்கத்தை உண்டாக்குது. சிவபெருமானுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக பார்வதி தேவி 4 கால பூஜைகள் செய்து வழிபடுறாங்க. அனைவரும் விழித்திருந்து இந்த பூஜையை நடத்தினதுனால இந்த ராத்திரி மகா சிவராத்திரி ஆனது. நாமும் இந்த உன்னத நாளில் ஓம் நம சிவாய என்று சொல்லி சிவனின் அருளை பெறுவோமாக. நன்றி.